பைசனுக்கு எதிர்ப்பு, கலவரத்தை தூண்டியதாக ஹரி நாடார் கைது. நியூஸ் 10 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். துரு விக்ரமை வைத்து மாரி செல்வராஜ் இயக்கியிருக்கும் பைசன் படத்துக்கு சத்திரிய சான்றோர் படை என்ற கட்சியின் தலைவர் ஹரி நாடார் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். மாரியின் படங்கள் வந்தாலே எதிர்ப்பு தெரிவிப்பதை வழக்கமாக வைத்திருக்கும் அவரை விரைவில் கைது செய்ய காவல்துறையினர் திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. துரு விக்ரம், பசுபதி, அமீர், லால், அனுபமா, ரெஜிஷா என பலர் நடித்திருக்கும் பைசன் திரைப்படம் அர்ஜுனா விருது வென்ற மனத்தி கணேசனின் வாழ்க்கையை தழுவியும் தென் மாவட்ட இளைஞர்கள் பற்றியும் உருவாகியிருக்கிறது. மாரி செல்வராஜ் படத்தை தயாரிக்க நீலம் புரொடக்ஷன்ஸ் படத்தை தயாரித்திருந்தது. படமானது கடந்த 17ஆம் தேதி திரையரங்குகளில் பிரம்மாண்டமாக வெளியானது. படத்தை பெரும்பாலானவர்கள் கொண்டாடி வருகிறார்கள். திரைத்துறையிலிருந்து இயக்குனர் வசந்தபாலன், லிங்குசாமி ஆகியோரும் பாராட்டி தள்ளிவிட்டார்கள். இப்படத்தின் மூலம் மாரி செல்வராஜ் தொடர்ந்து 5வது வெற்றி கொடுத்த இயக்குனர் என்ற பெயரை பெற்றிருக்கிறார். அது மட்டுமின்றி பைசனும் தமிழ் சினிமாவின் முக்கியமான படங்களில் ஒன்று என்று லிஸ்டில் சேர்ந்துவிட்டது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பக்கம் இருக்க, மாரி செல்வராஜ் படங்கள் என்றாலே ஒரு தரப்பினர் கண்ணை மூடிக்கொண்டு எதிர்ப்பதையே வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அவர் இயக்கும் படங்களால் தான் தென் மாவட்டங்களில் சாதி கலவரம் வந்துவிடும் என்று உப்பு சப்பு இல்லாத காரணத்தை முன்வைக்கிறார்கள். ஆனால் தான் சந்தித்த வலியையும் வேதனையையும் கதையையும் தான் படமாக எடுக்கிறேன் என கோடி முறை மாறி விளக்கமளித்தாலும் எதிர்த்தரப்பினர் கேட்பதாக இல்லை. பைசன் படத்துக்கும் எதிர்ப்பு வந்திருக்கிறது. அதாவது சத்திரிய சான்றோர் படை என்ற கட்சியின் தலைவர் ஹரி நாடார் தான் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். அவர் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் பசுபதி பாண்டியன், வெங்கடேச பண்ணையார் மோதலை மாறி படமாக எடுத்திருந்தாலும் அவர் உண்மையை சொல்லவில்லை. அவரது படங்களால் சாதி கலவரம் வரும் அபாயமும் இருக்கிறது என ஏகப்பட்ட விஷயங்களை பேசினார். அது மட்டுமின்றி படம் திரையிடப்படுவதை தடுக்காவிட்டால் தியேட்டர்கள் மீது தாக்குதல் நடத்தவும் அவர் பிளான் செய்திருப்பதாகவும் பேச்சுக்கள் பலமாக எழுந்திருக்கின்றன. அவரது எதிர்ப்பை பார்த்த பலரும் பைசன் படத்தில் என்ன குறையை ஹரி நாடார் பார்த்துவிட்டார், அனைத்து சாதியிலும் நல்லவர்கள்தான் இருக்கிறார்கள் என்பதைத்தானே இயக்குனர் சொல்லி இருக்கிறார், இதில் என்ன பிரச்சனை, விளம்பரத்துக்காக அவர் இப்படி செய்கிறார் என்று பலரும் பதிவிட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் பேட்டி அளித்தால், ஒரு சாதியை குறிப்பிட்டு பொதுவெளியில் தரக்குறைவாக பேசியது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் ஹரி நாடார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் விரைவில் அவரை கைது செய்ய காவல்துறையினர் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இவர் ஏற்கனவே சில முறை இதே மாதிரி கைதானவர் என்பது நினைவு கூறத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.